கடந்த 2 வருஷமா தொடர்ந்து இந்த சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு கொடுத்து வந்த எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அது மட்டுமில்லாம பலரும் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே இந்த சேனல்ல வெளியாகுற லாங் வீடியோ அப்புறம் சர்ச் போன்றவற்றை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கும் எனது நன்றி. நீங்களும் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு சேனலுக்கு தங்களோட ஆதரவை தரணும்னு கேட்டுக்கிறேன். தங்களோட ஆதரவின் பேர்ல லிமிட்லெஸ் சேனல்ல வெளியான வீடியோக்கள்ல இருந்து முக்கியமான சில தகவல்களோட தொகுப்பத்தான் இந்த லிமிட்லெஸ் மெமோரிஸ் அப்படிங்கிற லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல பார்க்க போறோம். இந்த சீரிஸ் முடிஞ்சவுடன் புதுப்பொழிவோட இன்னும் பல சீரிஸ்கள்ல பல வீடியோக்கள் வெளியாகும்னு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கும் தங்களோட தொடர் ஆதரவு இருக்கும்னு நம்புறேன். இந்த முதல் வீடியோவுல இந்த சேனல்ல வெளியான முதல் 3 வீடியோக்களோட தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. பூமிங்கிறத குறிக்கக்கூடிய எர்த் அப்படிங்கிற வார்த்தையானது பழைய ஆங்கிலம் மற்றும் ஜெர்மானிய மொழியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நிலம் அப்படின்னு பொருள் தரக்கூடிய எர்த்தா அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் எர்த் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுதுன்னு தானே படிச்சிருக்கோம். ஆனா சரியா சொல்லணும்னா பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுத்துறதுக்கு 23 மணித்துளிகள் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள் தான் எடுத்துக்குது. இந்த பூமி சுமார் 460 கோடி ஆண்டுகள் முன்னால தோன்றிச்சு. அந்த காலகட்டத்தில் பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது 6 மணி நேரமாக இருந்ததுன்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. அது மட்டுமல்ல, சுமார் 62 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது 21.9 மணி நேரமாக மட்டுமே இருந்தது. சுமார் 60 முதல் 80 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி பனியுகம் அப்படிங்கிற கடுமையான சூழலுக்கு ஆளானது. அந்த சமயத்தில பூமி முழுமையாக பனியால் சூழப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்துல இருந்த பூமியை ஸ்னோபால் எர்த் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் 14,95,97,870 கிலோமீட்டர். இந்த தொலைவை தான் விஞ்ஞானிகள் வானியல் தொலைவு, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமி ஒரு கோள வடிவுல இருக்குன்னு தான் நாம படிச்சிருக்கோம். ஆனா பூமி மிகச் சரியான கோள வடிவத்துல இல்ல. அதாவது பூமியின் துருவ பகுதிகளில் வழியாக பூமியின் சுற்றளவு சுமார் 40,008 கிலோமீட்டர். ஆனா பூமத்திய ரேகை பகுதியின் வழியாக பூமியின் சுற்றளவு சுமார் 40,075 கிலோமீட்டர். அதாவது பூமத்திய ரேகை பகுதியில் சற்று வீங்கி இருக்கும். இந்த வடிவம் ஜியாய்ட் அல்லது ஆப்லேட் ஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சுமார் 97% நீர் உப்புத்தன்மை கொண்டதுன்னு தெரியுமா? அது மட்டுமல்ல, மீதமிருக்கிற 3%த்துல 2% நீர் பனிப்பாறைகளாகவும் பனிக்கட்டியாகவும் இருக்கிறது. எஞ்சிய 1% மற்றும் அதற்கு குறைவான அளவு நீரே நதி மற்றும் ஆறுகளில் ஓடக்கூடியதாகவும் நாம அன்றாடம் பயன்படுத்தி வரும் நல்ல நீராகவும் உள்ளது. பூமியோட சுழற்சி வேகம் ஒரு நூற்றாண்டுக்கு சுமார் 17 மில்லி வினாடிகள் குறைந்து கொண்டு வருகிறது. அதாவது இன்னும் 14 கோடி ஆண்டுகள்ல பூமியோட ஒரு நாள் அப்படிங்கிறது 25 மணி நேரமாக இருக்கும். இந்த பூமியின் மேற்பரப்பில் ஒரு நொடிக்கு சுமார் 100 முறை மின்னல் தாக்குது. ஆமா, இந்த பூமி ஒரு நாளுக்கு சுமார் 86 லட்சம் தடவை மின்னலால் தாக்கப்படுகிறது. இந்த பூமியின் எடை எவ்வளவு தெரியுமா? சுமார் 6 செப்டில்லியன் கிலோகிராம். அதாவது 5.974க்கு பிறகு 21 சேர்த்தா எவ்வளோ வருமோ அவ்வளோ கிலோகிராம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே அடர்த்தி அதிகமான கிரகம் நம்ம பூமிதான். இதோட அடர்த்தி 5.52 கிராம். இதுவரைக்கும் கண்டறியப்பட்ட இந்த அண்டத்திலேயே பூமியில மட்டும்தான் நீரானது திடம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலேயும் இருக்கிறது. ஜுராசிக் பார்க் படத்துல 6 நிமிடம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஆகவும் 9 நிமிடம் அனிமேட்ரானிக்ஸ் ஆகவும்னு மொத்தமா
15 நிமிடங்கள் மட்டுமே டைனோசர் காட்சிகள் இந்த படத்துல இருக்குங்கிறது கூடுதல் தகவல். டைனோசர்கள் சுமார் 24 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்து 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலான ஏறக்குறைய 16.5 கோடி ஆண்டுகள் வாழ்ந்து அழிந்த ஒரு உயிரினம். த ஏஜ் ஆஃப் டைனோசர்ஸ் அப்படின்னு அறியப்படும் இந்த காலகட்டம் மீசோசாயிக் சகாப்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த சகாப்தம் 25 கோடி ஆண்டுகள்ல இருந்து 20 கோடி ஆண்டுகள் வரையிலான காலம் ட்ரையாசிக் காலம் அப்படின்னும், 20 கோடி ஆண்டுகள்ல இருந்து 14.5 ஆண்டுகள் வரையிலான காலம் ஜுராசிக் காலம் அப்படின்னும், 14.5 கோடி ஆண்டுகள்ல இருந்து 6.5 கோடி ஆண்டுகள் வரையிலான காலம் கிரிட்டேசியஸ் காலம் அப்படின்னும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரையாசிக் காலகட்டத்தில வாழ்ந்த டைனோசர்கள் அளவுல சிறியதாகவும் எடை குறைவாகவும் இருந்துச்சு. ஜுராசிக் மற்றும் கிரிட்டேசியஸ் காலத்துல வாழ்ந்த டைனோசர்கள் அளவுல பெரியதாகவும் எடை அதிகமானதாகவும் இருந்துச்சு. டைனோசர் பற்றிய தொல்லியலாய்வில் பெரும்பாலும் பற்கள் மற்றும் எலும்புகள் தான் புதைபடிமங்களாக கிடைத்துள்ளன. பொதுவாக டைனோசர் புதைபடிமங்களாக கிடைத்த எலும்புகள் முழுமையான எலும்புகளாக கிடைக்கவில்லை. 1842ஆம் ஆண்டு ரிச்சர்ட் ஓவன் அப்படிங்கிறவர்தான் இவ்வகை உயிரினங்கள் அனைத்தையும் டைனோசரியா என்று வகைப்படுத்தினார். பயங்கரமானது அப்படின்னு பொருள்படும் டீனோ என்ற வார்த்தை டைனா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்தும், பல்லி என்று பொருள்படும் சொரஸ் அப்படிங்கிறது சுரோம் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்தும் எடுத்து டைனோசர் என்று பெயர் சூட்டினார். இதுவரை செய்யப்பட்ட ஆய்வுகளிலிருந்து சுமார் 900 வகையான டைனோசர்கள் இந்த பூமியில வாழ்ந்து வந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. 1990களில் சீனாவில் கண்டறியப்பட்ட 2 கால்ல நடக்கக்கூடிய டெராபாட் வகையைச் சேர்ந்த ஆர்கியோப்டெரக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைனோசர் புதைபடிமத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த எலும்பு படிமத்தில இறகுகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதைத் தொடர்ந்து சினாசோரோபெரி அப்படிங்கிற இன்னொரு டைனோசர் படிமத்தை கண்டுபிடிச்சாங்க. இதோட எலும்புல ஒரு வகையான ஹேலோ அப்படிங்கிற அமைப்பு கண்டறியப்பட்டது. இது அதோ உடல்ல இறகுகள் இருந்ததை உறுதி செய்தது. நமக்கு நன்கு தெரிந்த டீரெக்ஸ் மற்றும் வெலாசராப்டர் போன்ற டைனோசர் உடல்லையும் இந்த மாதிரியான இறகுகள் இருந்துச்சுன்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இதுவே பறவைகளுக்கு டைனோசர்கள் மூதாதையர் என்பதை உறுதி செய்கிறது. ஹம்மிங் பறவை உட்பட அனைத்து பறவை இனங்களுக்கும் டைனோசர்கள் தான் மூதாதையர். தமிழ்நாட்டில் திருச்சி, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான டைனோசர் படிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் டிராவிடோசாரஸ், ஜெயினோசாரஸ், இரகக்கைரோசாரஸ் ஆகிய டைனோசர்கள் வாழ்ந்துள்ளன. சமீபத்தில் தமிழ்நாட்டில் திருச்சி அருகே கண்டறியப்பட்ட பிரகக்கைரோசாரஸ் அப்படிங்கிற டைனோசரின் எலும்பு இதுவரைக்கு கிடைச்சதிலேயே மிகவும் பெரியது. இந்த எலும்புக்கு சொந்தமான பிரகக்கைரோசாரஸ் சுமார் 150 அடி வரைக்கும் வளரக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. இது உறுதியானா தமிழ்நாட்டில் வாழ்ந்த இந்த பிரகக்கைரோசாரஸ் தான் உலகத்தில் வாழ்ந்த டைனோசர்களிலேயே மிகவும் பெரியது என்று பெயர் பெறும். இந்தியாவுல காட்டோசாரஸ், ராஜாசாரஸ், மேசியாகசாரஸ், ட்ரூடான் போன்ற டைனோசர்கள் வாழ்ந்துள்ளன. ஏறக்குறைய 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூரிய குடும்பத்துக்கு வெளிப்புறத்துல உள்ள ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து வந்த ஒரு விண்கல் பூமியில மோதி டைனோசர் இனமே அழிவை சந்தித்தது. நம்ம உடல்ல நீடிச்சு இருக்கிறதுக்கு உடலை எந்தவிதமான நோய் தொற்றும் பாதிக்காம வச்சிருக்கிறது தான். அந்த வேலையை செய்வது தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு. இது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். அதாவது இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு இதயம், நுரையீரல் போன்ற ஒரு உறுப்பு இல்லை, உடல்ல பாதுகாக்கும் ஒரு செயல்முறை. டான்சில்ஸ் அப்படிங்கிற தொண்டை சதை, லிம்ப் நோட் அப்படிங்கிற நிணநீர் கணுக்கள், ஸ்பிலீன் அப்படிங்கிற மண்ணீரல், போன்மெரோ அப்படிங்கிற எலும்பு மஜ்ஜை போன்ற உறுப்புகளும் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட கிருமிகளுடன் எதிர்த்து போராடும் தன்மை கொண்ட இரத்த வெள்ளையணுக்கள் போன்ற பல செல்கள், நம்ம உடல்ல நுழையும் நோய் தொற்றினை ஏற்படுத்தும் கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், மைக்ரோப்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிரிகள் ஆகியவற்றிடமிருந்து நம்ம உடல்ல பாதுகாக்கிற இந்த செயல்தான் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆகும். இந்த இம்யூன் சிஸ்டம் 2 வகையான செயல்பாடுகளை கொண்டது. 1. இன்னேட் இம்யூன் சிஸ்டம். 2. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். உடலுக்கு வெளியே இருந்து வரும் எந்த வகையான கிருமிகளிடமிருந்தும் உடம்ப பாதுகாக்கிற செயல்தான் இந்த இன்னேட் இம்யூன் சிஸ்டம். இதோட செயல்பாடுகள் 3 முறைகளாக பிரிக்கப்படுகிறது. 1. பிசிக்கல் பேரியர். உடம்புக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமி
பாக்டீரியா, வைரஸ், நுண்ணுயிர்கள் போன்ற எந்தவொரு கிருமிகளை உடம்புக்குள்ள நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தும் செயல்தான் இந்த பிசிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. 2. பிசியலோஜிக்கல் மற்றும் கெமிக்கல் பேரியர். முதல் படிநிலையான பிசிக்கல் பேரியரை தாண்டி உடலுக்குள்ள நுழையிற நுண்ணுயிரிகளை மேற்கொண்டு வளரவிடாம தடுக்கிறது தான் இந்த பிசியோலஜிக்கல் பேரியர். 3. செல்லுலர் பேரியர். மேற்சொன்ன 2 படிநிலைகளையும் மீறி செல்கள் தாக்கும் நுண்ணுயிரிகளை உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்கள் அவற்றை முழுமையாக விழுங்கி அழித்துவிடும் செயலைத்தான் செல்லுலர் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற தகவமைப்பு நோய் எதிர்ப்பு அமைப்பு உடல்ல நோய் தொற்று ஏற்பட்டு அதற்கு காரணமான நுண்ணுயிரிகளை போரிட்டு அழித்து மீண்டும் அந்த வகை நுண்ணுயிரிகள் தாக்குதலை எதிர்கொள்ள அவற்றை தன் நினைவக செல்களில் நகலெடுத்து வைக்கிறது. ஒரு முறை இந்த எதிர்ப்பு சக்தியை பெற்றுவிட்டால் மீண்டும் அந்த நோய் தொற்றால் உடல் பாதிக்காது. இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துல உள்ள செல்கள் கிருமிகளை அழிப்பதற்கு குளோனல் விரிவாக்கம் அப்படிங்கிற செயல்முறையால பல்கி பெருகுகின்றன. இந்த போராட்டத்தின் இறுதியில் கிருமிகளை அழிச்ச பிறகு பெரும்பாலான குளோனல் விரிவாக்க செல்கள் இறந்து விடுகின்றன. இது குளோனல் டெலிசன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எஞ்சியுள்ள குளோனல் விரிவாக்க செல்கள் இம்யூனாலஜிக்கல் மெமரி செல்களாக மாறுகின்றன. இதே கிருமி மீண்டும் உடலுக்குள்ள வந்தவுடனே இந்த செல்கள் மீண்டும் குளோனல் விரிவாக்க முறையில பல்கி பெருகி கிருமிகளை அழிக்கிறது. இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் நடக்கிறது. இதனால ஒரு முறை எதிர்ப்பு சக்தி உருவான பிறகு அந்த நோய் மீண்டும் வருவதில்லை. இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இன்னேட் இம்யூன் சிஸ்டம் மாதிரி இல்லாம இம்யூனிட்டி உருவான குறிப்பிட்ட நோய்க்கிருமிகளை மட்டுமே அழிக்கின்றன. 2 வகையான லிம்போசைட்டுகளும் நிணநீர் நாளங்கள் வழியாக உடல் முழுவதும் பயணம் செய்து கொண்டே இருக்கும். இவை வெளியே இருந்து வரும் நுண்ணுயிரிகளை தாக்கி அழிக்கும். 1. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இதுவரைக்கும் பார்த்த தடையெல்லாம் மீறி நுண்ணுயிரிகள் செயல்களை தாக்கிவிடும். அப்போது அந்த நுண்ணுயிரியின் ஆன்டிஜன் அந்த செல்லுக்குள் இருக்கும். இந்த செல்கள் இந்த தகவலை உடலில் சுற்றி வரும் போராட்ட செல்களுக்கு தெரிவிக்கும். இவ்வாறு ஒரு செல் மூலமாக நோய் தொற்று இருப்பதை அறிந்து கொள்வது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 2. ஆன்டிபாடி மீடியேட்டட் அல்லது ஹியூமரல் இம்யூனிட்டி. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி போல இல்லாம ஒரு நுண்ணுயிர் உடலுக்குள்ள வந்தவுடனே அதோட ஆன்டிஜனை கண்டுபிடித்து அதற்கு எதிரான ஆன்டிபாடிகளை உருவாக்கி அவற்றை அழிக்கிறது. இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி 2 வகைகள் உள்ளன. 1. அடாப்டிவ் ஆக்டிவ் இம்யூனிட்டி. நுண்ணுயிரிகளை பலவீனப்படுத்தி அவற்றின் அமைப்பை ஊசி மூலமாக உடலுக்குள் செலுத்தப்படும். இந்த அமைப்பினை காப்பி எடுத்து அதே வடிவத்தை கொண்ட உண்மையான நுண்ணுயிரிகள் உடலுக்குள்ள வந்தவுடனே அவற்றை விரைவாக அழித்து நோய் தொற்றிலிருந்து உடலை பாதுகாப்பது. 2. அடாப்டிவ் பாசிவ் இம்யூனிட்டி. இந்த விதமான எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியாத நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு மற்றவர்களிடமிருந்து பிளாஸ்மா மற்றும் ஆன்டிபாடி போன்ற நோய் எதிர்ப்பு செல்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்துவது. ஹெமாட்டோபாய்சிஸ் அப்படிங்கிற நிகழ்வின் மூலமா இந்த கிருமிகளை அழிக்கிறது முக்கிய பங்கு வகிக்கும் இரத்த வெள்ளையணுக்கள், உடல் முழுதும் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் இரத்த சிவப்பணுக்கள், இரத்த உறைதலுக்கு தேவையான பிளேட்லெட்கள் போன்றவை எலும்பு மஜ்ஜையில தோன்றுகின்றன. டென்ட்ரிக் செல்கள் பொதுவாக தோல் எபிதீலியம் மற்றும் குடல், இரைப்பை போன்றவற்றில் வெளிப்புற ஆன்டிஜன்களுடன் காணப்படுகின்றது. இறுதியாக பி லிம்போசைட்டுகள் மற்றும் டி லிம்போசைட்டுகள். டி லிம்போசைட்டுகள் தொடங்கிய இடமான எலும்பு மஜ்ஜையிலிருந்து லிம்பாய்ட் முன்னோடி செல்கள் மாறி தைமசுக்கு இடம்பெயர்ந்து அங்கு அவை டி லிம்போசைட்டுகளாக உருவாகின்றன. கொலையாளி செல்களான இந்த நேச்சுரல் கில்லர் செல்கள் வைரஸ்கள், உயிரணுக்களுக்குள் பாதிக்கப்பட்ட செல்கள் மற்றும் கேன்சர் செல்கள் போன்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செல்களை குறிவைக்கின்றன. இவை சைட்டோடாக்சிக் துகள்களை வெளியிடுவதில் இலக்கு செல்களை அழிக்கின்றன. டி லிம்போசைட்டுகளின் மேற்பரப்பில் ஏற்பிகள் இருப்பதால் நேரடியாக கிருமி தாக்கி அழிக்கும். டி லிம்போசைட்டுகள் வழங்கிய ஆன்டிஜன் அடிப்படையில் அவற்றை எதிர்கொள்ளும் ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றன. இந்த ஆன்டிபாடிகளை உருவாக்க சில வாரங்கள் ஆகலாம். ஆனால் அதற்கு பிறகு எப்பொழுதும் அந்த கிருமியினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இரத்த வெள்ளையணுக்கள். நோய் எதிர்ப்பு அமைப்புல மிக முக்கியமான இடம் வகிப்பது வெள்ளையணுக்கள் தான். எலும்பு மஜ்ஜையில தோன்றி நிணநீர் நாளங்கள் வழியாக உடல் முழுவதும் பயணம் செய்து உடலுக்கு ஆபத்து விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் கண்டு அவற்றுடன் போரிட்டு அழிக்கிறது. ஆன்டிபாடி. நுண்ணுயிரிகள் மற்றும் நச்சுக்கள் போன்றவற்றை எதிர்த்து போராட இந்த ஆன்டிபாடி உதவுகிறது. நுண்ணுயிரிகளின் மேற்பரப்பில் உள்ள ஆன்டிஜனுக்கு தகுந்தவாறு ஆன்டிபாடிகள் உருவாகி அவற்றை அழிக்கிறது. நிணநீர் சிஸ்டம். இந்த அமைப்பில் உள்ள நிணநீர் முனைகள் நுண்ணுயிர்களை சிக்க வைக்கும் ஒரு பொறி போல செயல்படுகிறது. நிணநீர் நாளங்கள் வழியாக நிறமற்ற நிணநீர் உடல் முழுவதும் பயணம் செய்கிறது. இந்த நிணநீர் தான் வெள்ளையணுக்களை சுமந்து செல்கிறது. மண்ணீரல். இது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு அமைப்பின் மிக முக்கியமான பகுதிகளான லிம்போசைட்டுகளையும் ஆன்டிபாடிகளையும் உருவாக்குகிறது.
எலும்பு மஜ்ஜை. எலும்பின் நடுவில் பஞ்சு போன்ற திசுக்களை எலும்பு மஜ்ஜை என அழைக்கப்படுகின்றன. நமது உயிர் வாழத் தேவையான ஆக்சிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்லும் இரத்த சிவப்பணுக்கள், நோய் தொற்றை எதிர்த்து போராடும் இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த உறைதலுக்கு தேவையான பிளேட்லெட்கள் போன்றவை அனைத்தும் இந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்துதான் உருவாகுது. தைமஸ். இது இரத்தத்தை வடிகட்டுகிறது, மேலும் டி லிம்போசைட்டுகளையும் உருவாக்குகிறது. இவை மட்டுமல்லாமல் கண்ணீர், உமிழ்நீர், செரிமான அமிலங்கள், தோல் போன்ற உறுப்புகளும் இதில் பங்கு கொள்கின்றன. காய்ச்சல் வந்தால் நோய் எதிர்ப்பு அமைப்பானது வேலை செய்கிறது என்று அர்த்தம். சரியான தூக்கமின்மை, அதிகப்படியான சர்க்கரை எடுத்துக் கொள்ளுதல், ஆல்கஹால் மற்றும் புகைப்பழக்கம், போதிய அளவு தண்ணீர் பருகாமல் இருத்தல், அதிகப்படியாக உடற்பயிற்சி செய்வது, இது போன்ற காரணங்களால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. ஆரஞ்சு, திராட்சை, லெமன் போன்ற வைட்டமின் சி அடங்கியுள்ள பழங்கள், சிவப்பு குடமிளகாய், கேரட், புரோக்கோலி, பூண்டு, இஞ்சி, பசலைக்கீரை, பாதாம், மஞ்சள், கிரீன் டீ, பப்பாளி, சிக்கன் போன்ற பல உணவு வகைகள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம உடல்ல இருக்கிற செல்லே நம்மளை இவ்வளோ அக்கறையா பார்த்துக்குனா நாம நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கணும்? ஆரோக்கியமான உணவு உண்டு, தேவையான அளவு தூக்கம் தூங்கி, பயனுள்ள உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்வோம். இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட முதல் பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.